அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தை. வேலை செய்தவர் பெரும் கூலி நன்கொடையாக கருதப்படுவது இல்லை, அது அவர்கள் உரிமை என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளும் அத்துணை மனிதர்களையும் வேலை செய்தவர்கள் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு கடவுள் மீது தாங்கள் கொண்ட நம்பிக்கையை மக்கள் செயலில் வெளிப்படுத்தும் போது அவர்கள் கடவுளின் பூரண ஆசீருக்கு உரியவர்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். தாவீது இஸ்ரவேலின் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்ட பின் பெலிஸ்தியர்கள் தாவீதுக்கு எதிராக போரிட வருகிறார்கள். அப்போது தாவீது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, பெலிஸ்தியருக்கு எதிராக நான் செல்லட்டுமா? நீர் அவர்களை என் கையில் ஒப்புவிப்பீரா என்று கேட்க, ஆண்டவரும் தாவீதை பார்த்து, நீ செல், உறுதியாக பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்புவிப்பேன் என்று சொல்வதாக சாமுவேலின் 2ஆம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தாவீது கடவுளை நம்பி கடவுள் மீது தான் கொண்ட நம்பிக்கையை செயலில் வெளிப்படுத்தும் பொருட்டு தாவீது போருக்கு புறப்பட்டு செல்கிறார். அந்த போரில் தாவீது மாபெரும் வெற்றியை கண்டார் என்று சாமுவேலின் 2ஆம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளை நம்பி கடவுள் மீது நாம் கொண்ட நம்பிக்கையை நாம் செயலில் வெளிப்படுத்தும் போது நம் செயலில் கடவுளின் மாட்சியை, மகிமையை நாம் நிறைவாக பார்க்க முடியும். கடவுளின் ஆசிரை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. இஸ்ரவேல் மக்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் ரபீதீம் என்ற இடத்திற்கு வந்து சேருகிறார்கள். அங்கு அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. எனவே அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுக்கிறார்கள். அப்போது மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்க, ஆண்டவர் மோசேயை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார், இதோ ஓரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நான் நிற்பேன், நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்று ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்வதாக விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இங்கு மோசே கடவுளை நம்பி கடவுள் மீது தான் கொண்ட நம்பிக்கையை செயலில் வெளிப்படுத்தும் பொருட்டு மோசே பாறையை அடிக்க, மோசே அங்கு கடவுளின் மாட்சியை, கடவுளின் மகிமையை மிகுதியாக காண்பதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளை நம்பி கடவுள் மீது நாம் கொண்ட நம்பிக்கையை நாம் செயலில் வெளிப்படுத்தும் போது நாம் கடவுளின் மிகுந்த ஆசீரை பெற்றுக் கொள்வோம். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் கடவுளின் மாட்சியை, கடவுளின் மகிமையை நாம் மிகுதியாக பார்ப்போம். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட நாம் கடவுள் மீது நாம் கொண்ட நம்பிக்கையை நாம் செயலில் வெளிப்படுத்தி இந்த உலகில் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே. உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி, நன்றி, நன்றி சொல்லு. இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே. உம்மை நம்பி உம் மீது நாங்கள் கொண்ட நம்பிக்கையை நாங்கள் செயலில் வெளிப்படுத்தும் போதுதான் உம்முடைய மாட்சியை நாங்கள் நிறைவாக பார்க்க முடியும். அந்த செயலில் நாங்கள் நிறைவான ஆசீரை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உம் மீது நம்பிக்கை வைத்து உம் மீது நாங்கள் வைத்த நம்பிக்கையை நாங்கள் செயலில் வெளிப்படுத்தும் போது உம்முடைய மாட்சிமையை, உம்முடைய மகிமையை நாங்கள் மிகுதியாக காணும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த உலகில் நாங்கள் உமக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணிமுடியாக சூட்டுவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களை, அவர்கள் குடும்ப
குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த மக்கள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.